என்ன ரன்வீர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா? அட கடவுளே, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? காயம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு எனக்கும் தெரியாதுங்க. என் புருஷன் ரன்விய நடு ரோட்ல அடிபட்டு கிடந்ததை பாத்துருக்காரு. அவர் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இங்க பாருமா, சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்பவே போன் பண்றேன். நல்லதுங்க, ரொம்ப நன்றி. நன்றி. அம்மா கௌசல்யா. சொல்லுங்கம்மா. ரன்வீர் எப்படி இருக்கான்? அவனுக்கு பெரிய அடியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கௌசல்யா, எனக்கு இப்பதான் தெரிஞ்சது நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா? ரன்வீருக்கு இப்ப எந்த ஆபத்தும் இல்ல. அவருக்கு கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கும் கட்டு போட்டிருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு ராத்திரி ரன்வீர் ஹாஸ்பிட்டல்லே இருக்கணுமா. நல்ல வேளை பெரிய காயம் எதுவும் ஏற்படல. இங்க பாருமா, நீ பயப்படாத. ரன்வீர் கண்டிப்பா குணமாயிடுவான். உங்க அப்பா ஏதோ முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு. அவர் வந்ததும் நான் விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நாங்க ரன்வீரை வந்து பாக்குறோம். சரியா? சரிம்மா. பாண்டி, உனக்கு ரன்வீர் பத்தி தெரிஞ்சதா? அவனுக்கு அடிபட்டிருக்கு. கௌசல்யா என்ன சொன்னா இன்னைக்கு ராத்திரி பூரா ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னா. அட கடவுளே, பதட்டத்துல அடி எப்படி பட்டுச்சுன்னு கேட்கவே மறந்துட்டேன். உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? பாண்டி, நான் ரன்வீரை பத்தி உங்ககிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், அமைதியா நின்னுட்டு இருக்க. பாண்டி, ஒருவேளை இதுக்கு பின்னாடி நீ ஏதாவது, அதுக்கு நீ பொறுப்பு இல்லல்ல? நீ ஒன்னும் ரன்வீர் அடிக்கல? இல்லம்மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் ரன்வீர் அடிக்க சொல்லல. நான் அந்த மாதிரி பண்ண யோசிக்க கூட மாட்டேன். ஆனா 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 என்ன பாண்டி, சொல்லு. ஆனா இதுக்கு ஒரு வகையில பொறுப்பு நான் தான். ஏன்னா ரன்வீரோட இந்த நிலைமைக்கு காரணம் என் நண்பர்கள் தான். இன்னைக்கு நிலத்தோட விஷயத்துல என்ன ஆச்சோ அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட கேட்காமலேயே ரன்வீர் என் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு அவங்க இப்படி பண்ணாங்க. ஆனா நான் சொல்றது உண்மைமா, எனக்கு சத்தியமா இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அவனை அடிக்கிறதுக்காக ஆளுங்களை நான் தான் அனுப்பி வச்சேன்னு ரன்வீர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருப்பான்ல. ரன்வீர் இத பத்தி யாக்கிட்ட எதுவும் சொல்லல? அவன் என்ன சொன்னான்னா அவன் பைக்ல இருந்து விழுந்ததால தான் அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்கான். அம்மா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அவனுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவன் என் பேரை சொல்லியிருக்கலாம். இந்த விஷயத்த ஊர்க்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லி தேர்தல இருந்து என் பேரையே எடுத்திருக்கலாம். அதோட அவன் தேர்தல ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அவன் அந்த மாதிரி எதுவுமே செய்யலாமா? அவன் ஏன் எனக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான்? எதுக்காக அவன் என்ன காப்பாத்தினா? அவனுக்கு எப்படி அடிபட்டு இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் தானே. அவன் போய் அவங்க குடும்பத்துக்கிட்ட இதுக்கு காரணம் நான் தானே சொல்லிருக்க முடியும். ஆனா அவன் அந்த மாதிரி எதுவுமே செய்யலமா. என்னால ரன்வீரை சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியலமா. ஒரு மனுஷனால இவ்வளவு நல்லவனா எப்படி இருக்க முடியும்? இங்க பாரு பாண்டி, உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா உன் மனசுல பொய்யும் கபடமும் இல்லல்ல. மத்தவங்க மாதிரி நீ கிடையாது. இது ரன்வீரோட நன்மை இல்ல பாண்டி, இது அவனுடைய அரசியல், அவனுடைய சூழ்ச்சி. அப்படின்னா அப்படின்னா அவன் இந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறான்.